Hi, this is Ganesh Murthy from Ivor Tax Solution. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செக்ஷன் 43B ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. நம்ம ஆல்ரெடி இது ஒரு செஷன் பார்த்துட்டோம். இது செஷன் 2. லாஸ்ட் டைம் உள்ளதுல சில கரெக்ஷன்ஸும் சில ப்ராக்டிக்கல் கேஸ் ஸ்டடிஸும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷன்ல உள்ளதை நான் திருப்பி அதுவே 50 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. சில விஷயங்களை என்னவோ அதை ஷார்ட்டா மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். ஸோ செக்ஷன் 43B என்னங்கிறத லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுல ஆல்ரெடி A to G வரைக்கும் கிளாஸ் இருக்கு. இதுல பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்து அதை ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்குள்ள நம்ம பே பண்ணவில்லை என்றால் இதெல்லாமே டிசலோவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல ஆஃப்டர் ஜிக்கு அப்புறம் ஹெச்னு ஒரு கிளாஸ் ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் ஹாட் டாபிக். ஸோ இதை தான் நம்ம இந்த செஷன் 2லையும் பார்க்க போறோம். எனி சம் பேயபிள் டு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் பியாண்ட் ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட். அந்த ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட்டுக்கு மேல, அதாவது 15 நாள் அக்ரிமெண்ட் இல்லைன்னா, அக்ரிமெண்ட் இருந்தா 45 நாள், இதுக்கு மேல பேயபிளா இருக்கிற அமௌண்ட்டை எந்த வருஷம் பே பண்றீங்களோ அந்த வருஷம் தான் அதே எக்ஸ்பென்சஸா அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் 43BH சொல்லிடுது. எனி சம் பேயபிள் பை த அசஸி அப்படின்னா என்னன்னா, ஃபார் த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஃப்ரம் MSC, மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஒரு குட்ஸோ சர்வீஸோ அவைல் பண்ணி அந்த சம் பேயபிளா இருந்தால் அதை தான் இது மென்ஷன் பண்ணுது. அதுவும் இன்கர்ட் இந்த ப்ரீவியஸ் இயர்ல ஃபினான்ஷியல் இயர்ல இன்கர்ட் ஆயிருக்க அமௌண்ட் தான் இது கன்சிடர் ஆகும். டு அ மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப் டு 10 crore வரைக்கும், ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப் டு 50 crore வரைக்கும், சாரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 10 crore வரைக்கும் ஸ்மால் என்டர்பிரைசஸ், டர்ன் ஓவர் அப் டு 50 crore வரைக்கும் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ நமக்கு ஸ்மால் என்டர்பிரைசஸ் கீழே இருந்தாலே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடியும் டர்ன் ஓவர் 50 கோடிக்கும் உள்ள இருந்தாலே நமக்கு இந்த 43BH கவர் ஆயிடும். அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணினால். அடுத்து பியாண்ட் திஸ் டைம் லிமிட் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 15. செக்ஷன் 15ல என்ன டைம் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியே சொன்னதுதான். அக்ரிமெண்ட் இருந்தா 15 days, சாரி, அக்ரிமெண்ட் இருந்தால் 45 days, அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 days. ஸோ இந்த டேட்டுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணலைன்னா இதை டிசலோவ் பண்ணணும். எந்த அக்கௌண்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணினாலும் 43BH சேஞ்ச் ஆகாது, அப்ளிகபிள் தான். கேஸ் சிஸ்டமா இருந்தாலும் மெர்கண்டைல் சிஸ்டமாக இருந்தாலும் அப்ளிகபிள் ஆகும். எந்த வருஷம் லயபிலிட்டி இன்கர்ட் ஆச்சு அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. எந்த வருஷம் புக்ல டெபிட் பண்ணுங்கிறது மேட்டர் கிடையாது. எப்போ ஆக்சுவல் பேமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க இஷ்யூ அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் செக்ஷன் 28ல என்ன இன்கம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 28 என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் இன்கமோ ப்ரொஃபஷன் இன்கமோ இருந்தால் மட்டும்தான் செக்ஷன் 43BH அப்ளிகபிள் ஆகும். ITRல எப்படி ரிப்போர்ட் பண்றது? நமக்கு எல்லா ஃபார்ம்ஸுமே இப்போ அவைலபிளா இருக்கு, வந்துருச்சு, இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுல அதர் இன்ஃபர்மேஷன்ல சீரியல் நம்பர் 11ல டிஸ்அலோவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு 43BHல நம்ம இங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷம் ரிப்போர்ட் பண்ணதை டிஸ்அலோவ் பண்ணதை நெக்ஸ்ட் இயர் அலோவ் பண்ணணும்னா சீரியல் நம்பர் 10ல ஹெச்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்பென்சஸ் தான் நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஐடில இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லையும் சரி, இது வரைக்கும் வேற எதுவும் கிளாரிபிகேஷன் எதுவும் வரல. இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும்தான். இதை வச்சுதான் நம்ம எல்லாருமே என்ன சொல்ல வராங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ மீதி எல்லாமே MSME ஆக்ட், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட்ல இருந்து தான் நம்ம எல்லா டீடைல்ஸுமே, டெஃபனிஷன், அதுக்கான அர்த்தங்கள் எல்லாமே அங்க இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ செக்ஷன் 2Bல அப்பாயிண்டட் டே அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குங்க. அப்பாயிண்டட் டேனா எக்ஸ்பைரி ஆஃப் 15 days from the day of acceptance or the deemed day of acceptance. ஸோ டே ஆஃப் அக்செப்டன்ஸ்னா என்னன்னா, ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஆர் ரெண்டரிங் சர்வீசஸ். எப்போ குட்ஸ் டெலிவரி ஆகுதோ அன்னையில இருந்து தான் டே ஆஃப் அக்செப்டன்ஸ். அன்னையில இருந்து தான் இந்த 15 days 45 days கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரியுது. இதே 15 நாளைக்குள்ள நமக்கு குட்ஸ் ரிசீவ் ஆன 15 நாளைக்குள்ள ஏதாவது அப்ஜெக்ஷன் இன் ரிட்டர்ன்ல நம்ம கொடுத்தோம்னா அந்த அப்ஜெக்ஷனை சப்ளையர் சரி பண்ண வரைக்கும் நம்ம டே கால்குலேட் பண்ண தேவையில்லை.
டே ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்பன்னா அந்த அப்ஜெக்ஷனை சரி பண்ணி நம்ம ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டே ஆஃப் அக்செப்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. டே ஆஃப் அக்செப்டன்ஸ் அந்த டே தான். அதுல இருந்து தான் அந்த 15 நாளும் 45 டேயும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த டே ஆஃப் டீம்டு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னா, எந்த அப்ஜெக்ஷனும் கொடுக்கலைன்னா 15 நாளைக்குள்ள ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ் தான் டே ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 15 நாள் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் டே ஆஃப் அக்செப்டன்ஸா, அதாவது அந்த நாளை சேர்ந்தா இல்ல அந்த நாள் இல்லாமலா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி வந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அது 13ஆம் தேதி நம்ம கையில ரிசீவ் ஆச்சு. ஸோ நம்ம எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல, குட்ஸ் ஓகே, 15 நாள்ல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அப்படிங்கிறப்போ குட்ஸ் ரிசீவ் ஆன டேட் தான் டே ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது 13 மார்ச் 2024. ஸோ 13 மார்ச் 2024 தான் டே ஆஃப் அக்செப்டன்ஸ்னா 15 நாள்ல நம்ம பணம் கொடுக்கணும். ஸோ 15 நாள் கால்குலேட் பண்ணால் 13, 14, 15, 16, 17 ஸோ இப்படி கால்குலேட் பண்ணால் 27ஆம் தேதி தான் நமக்கு டியூ டேட்டாக வரும். ஆனால் அது சரியா அப்படின்னு கேட்டால், நம்ம டேஸ் கால்குலேட் பண்றது அந்த டேயை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டேயை விட்டுட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து 15 நாள் கால்குலேட் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஸோ டியூ டேட் என்னன்னா 13, 14ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 15 நாள் கணக்கு பண்ணா 28ஆம் தேதி தான் ஆக்சுவல் டியூ டேட். இதை எது சொல்லுதுன்னா செக்ஷன் 9 ஆஃப் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1977 தான் இதை சொல்லுது. அதாவது செக்ஷன் 9 என்னன்னா கமென்ஸ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் டைம். ஒரு பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகும் எப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறது தான் செக்ஷன் 9 ஆஃப் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். ஓகேங்களா? அதாவது செக்ஷன் 9ல என்ன சொல்லியிருக்குன்னா, செக்ஷன் 9 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் இன் சீரியஸ் ஆஃப் டேஸ் ஆர் எனி அதர் பீரியட் ஆஃப் டைம் டு யூஸ் த வேர்ட் ஃப்ரம். ஸோ ஃப்ரம்னு ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதை டைம் பீரியட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஆஃப் டேயை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி டூன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இன்க்ளூடிங் த லாஸ்ட் இன் அ சீரியஸ் ஆஃப் டே. ஓகே, ஸோ ஃப்ரம் டூங்கிறத யூஸ் பண்ணோம் ஒரு டைம் பீரியட் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஃப்ரம்ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் டேவை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றாங்க, டூங்கிறதுல லாஸ்ட் டேவை இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. இது டேவாக இருந்தால், மந்த்தாக இருந்தால் ஃபர்ஸ்ட் மந்த்தை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், லாஸ்ட் மந்த்தை இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கிளாஸ் சொல்லுது. ஸோ இதுபடி நமக்கு பார்த்தால் டே ஆஃப் அக்செப்டன்ஸோட சேர்த்து 16 நாள் அல்லது 46 நாள் நமக்கு டைம் இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 10. செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். டைம் இப்படி கால்குலேட் பண்றப்போ செக்ஷன் 9 படி நம்ம கால்குலேட் பண்றப்போ அந்த லாஸ்ட் டே பப்ளிக் ஹாலிடேவாக இருந்தால் அந்த டேக்கு அடுத்த டே தான் உங்களுக்கு லாஸ்ட் டேவாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 10 ஆஃப் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் படி பார்த்தாலும் நமக்கு அந்த 16வது நாளோ, அதாவது நம்ம 16வது நாள்ங்கிறது நம்ம கலோக்கியலா சொல்லிக்கலாம், பட் செக்ஷன் வைஸ் வந்து 15th டே அப்பாயிண்டட் டே ஆர் அக்ரிமெண்ட் இருந்தால் 45th டே வந்து ஹாலிடேவா கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தால் அதுக்கு அடுத்த நாளே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் டீம்டு அக்செப்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதை நம்ம பார்க்க போறோம். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். பில் டேட் 10ஆம் தேதி, குட்ஸ் ரிசீவ்டு 13ஆம் தேதி. ஸோ எந்த அப்ஜெக்ஷனும் நம்ம கொடுக்கலனா டே ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் டீம்டு டே ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் 13 மார்ச் 2024. ஓகேங்களா? குட்ஸ் ரிசீவ் ஆன டேட் தான் டே ஆஃப் அக்செப்டன்ஸ். டியூ டேட் ஃபார் மேக்கிங் பேமெண்ட் வந்து அதுல இருந்து 15 நாள் 28 மார்ச். ஓகேங்களா? இஃப் எனி அப்ஜெக்ஷன் இன் ரிட்டர்ன், நம்ம குட்ஸ் ரிசீவ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஏதோ அப்ஜெக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம 13ஆம் தேதி ரிசீவ் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் 20 மார்ச்ல ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க. அந்த அப்ஜெக்ஷன் எப்போ அந்த சப்ளையரால ரிமூவ் செய்யப்படுதோ அப்ப இருந்துதான் அந்த டேட் வந்து கால்குலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ஜெக்ஷன் இஸ் ரிமூவ்டு 30 மார்ச்ல தான், 10 நாளைக்கு அப்புறம் தான் அந்த அப்ஜெக்ஷன் ரிமூவ் ஆகுதுன்னா the day of acceptance and deemed day of acceptance is அந்த 30 மார்ச் தான். ஓகேங்களா? டியூ டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் எப்படின்னா அந்த 30 மார்ச்ல இருந்து 15 நாள் 14/4/2024க்குள்ள நம்ம பே பண்ணிருக்கணும்.
இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எல்லாமே அக்ரிமெண்ட் இல்லாத மாதிரி நான் அசியூம் பண்ணி 15 நாள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கேஸ் டு கேஸ் மாறும். அக்ரிமெண்ட் இருந்தால் 45 நாள் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து செக்ஷன் 2E என்ன சொல்லுதுன்னா, என்டர்பிரைஸ்னா மேனுஃபேக்சரிங் கன்சர்னும் சர்வீஸ் ப்ரொவைடரும் இது மட்டும் தான் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது MSME ஆக்ட் செக்ஷன் 2E சொல்லுது. ஸோ ட்ரேடர் வந்து இதுல இருந்து கவர் ஆக மாட்டாங்க MSME ஆக்ட்ல. ஆனால் அடுத்து செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, சப்ளையர்னா யாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் விச் ஹேஸ் ஃபைல்டு மெமராண்டம், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே சப்ளையர். மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டும்தான், மீடியம் கிடையாது. ஸோ சப்ளைங்கிற கான்செப்ட்லேயே மீடியம் என்டர்பிரைசஸ் கிடையாது. அண்ட் இன்க்ளூட்ஸ் NSIC, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், அண்ட் சிட்கோ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் இன்க்ளூட் பண்றாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னா, எனி கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ட்ரஸ்ட் ஆர் அ பாடி என்கேஜ் இன் செல்லிங் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸை சேல் பண்றவங்களும் அவங்க கம்பெனியாவோ கோஆபரேட்டிவ் சொசைட்டியாவோ ட்ரஸ்டாவோ இருந்தால் அவங்களும் சப்ளையராக கருதப்படுவார்கள். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து ட்ரேடர்ஸ் தான் கவரே ஆக மாட்டாங்க, ஏன்னா என்டர்பிரைசஸ் டெஃபினேஷனே இல்லை. பட் ஆனால் இந்த செக்ஷன்ல ட்ரேடர்ஸ் கவர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அதாவது அவங்களோட கம்ப்ளீட் ஒர்க்கே மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து குட்ஸை வாங்கி விற்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க கவர் ஆவாங்க அப்படிங்கிறது போட்டிருக்குங்க. ஸோ இதுல யாரை மீன் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியல. இதுக்கு கண்டிப்பா கிளாரிட்டி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு MSCல இருந்து, MSC மீன்ஸ் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு ஹோல்சேலர் பொருளை வாங்கி அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இப்போ இந்த ஹோல்சேலர் வாங்குறது ஹோலி ஒரே ஒரு ஸ்மால் என்டர்பிரைசஸ்னு வச்சுக்கோங்க. 50 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து டோட்டலா அவர் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, ரீட்டைலருக்கு சேல் பண்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ இவர் இந்த ட்ரேடர் கான்செப்ட்ல வருவாரா? இந்த ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளையராக வருவாரா? அவருக்கு 43BH அப்ளிகபிள் ஆகுமா? அவருக்கு அப்ளிகபிள் ஆகும். அவர் வாங்குறாருல, அவர் விற்கிறாருல ரீட்டைலர், ஸோ அவருக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஸோ இது கிளியர் கட்டாக தெரியல. ஓகேங்களா? இதுக்கு வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் SO 2000. ஓகே. ஸோ 2020ல ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி டர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்றது, அதுல என்னென்ன இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல டர்ன் ஓவர்ல எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸும் சர்வீஸும் எக்ஸ்க்ளூடட்னு கொடுத்துருக்குங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸோ சர்வீஸோ இருந்தால் அது டர்ன் ஓவர்ல சேர்த்துக்க கூடாது. அதே மாதிரி ஆல் யூனிட் வித் சேம் பேன், ஒரே பேன்ல உள்ள எல்லா யூனிட்டும் ஒரு என்டர்பிரைசஸாக தான் கருதப்படும் அப்படின்னு டர்ன் ஓவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3 ஐட்டம் எக்ஸ்க்ளூடட்னு கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன்ல இதுதான் இருக்கு. காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல், R&D அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிவைசஸ் அப்படின்னு 2006ல உள்ள ஆக்ட்லயே டெஃபினிஷன்ல இருக்கு. 2020ல ஒரு 11 ஐட்டத்தை தனித்தனியா லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, எக்யூப்மெண்ட் சச்சஸ் டூல்ஸ், ஜிக்ஸ், டைஸ், மோட்ஸ் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ், கன்சியூமர் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஸ்டாலேஷனுக்கு ஆகக்கூடிய செலவும் அந்த எரெக்ஷனுக்கான டெக்னிக்கல் நோகவும் இதுல ஆட் பண்ணக்கூடாது. R&D, பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், கேஸ் ப்ரொடியூசர் பிளான்ட், பவர் ஜென்ரேஷன் செட்டு, எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால்டு, பேங்க் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் கேபிள்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க் ஒரு 11 ஐட்டம் இருக்கு. ஸோ இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன்ல இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்சிஷன் பீரியட். இதுவும் வந்து நம்ம செஷன் 1லயே பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஒன்று போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து டிலேட் பேமெண்ட் டு MSC செக்ஷன் 15 என்ன சொல்லுது? அதுதான் சொல்லுது 15 days ஆர் 45 days அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். செக்ஷன் 16 ஆஃப் MSME ஆக்ட் லயபிள் டு பே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டியூ டேட்குள்ள பண்ணலன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. அட் 3 times ஆஃப் த பேங்க் ரேட். ஓகேங்களா? செக்ஷன் 17 என்ன சொல்லுது? பையர் ஷால் பி லயபிள் டு பே த அமௌண்ட், சப்ளையர் கேட்கவில்லை என்றாலும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டும். த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆர் பெய்டு.
ஓகே, அப்படி இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணாலும் அதுவும் டிஸ்அலவ் செய்யப்படும் அப்படின்னு செக்ஷன் 23 சொல்லுது. செக்ஷன் 15 to 23 shall have a effect. வேற எந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாலும் இந்த 15 to 23 எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு செக்ஷன் 24 சொல்லுது. ஸோ 2006ல இருந்தே இந்த சட்டம் அமலில் இருக்கிறது. இப்போதான் நமக்கு ஐடி ஆக்ட்ல டிஸ்அலவ் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட் டிஸ்அலவன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ பேங்க் ரேட் லாஸ்ட் 10 years பேங்க் ரேட் என்னங்கிறத நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் நமக்கு போயிடலாம். செக்ஷன் 43BH ப்ரிசம்டிவ் இன்கம் கேசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா? இதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, கவர்மெண்ட் அதை கிளாரிஃபை பண்ணணும். லாஸ்ட் டைமே சொன்னதுதான். இந்த ப்ரிசம்டிவ் இன்கம் 3 செக்ஷன்லயும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நோட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கான்ட்ரரி கண்டெய்ன் இன் செக்ஷன் 28 to 43C. ஸோ செக்ஷன் 28 to 43C சொன்னதற்கு மாறாக அப்படின்னு தான் இந்த செக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 28 to 43C தான் 43BH இருக்கு. ஸோ அதற்கு மாறாக அப்படின்னு வரதுனால இது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட்டோட கருத்தும் கூட. அதுதான் 99% பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஐடிஆர்ல 4ல கூட எந்த காலமும் டிஸ்அலவன்சஸ்க்கு இல்லை. ஸோ 100% வந்து 44AD 44ADA 44AEக்கு 43BH டிஸ்அலவன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இருந்தாலும் ஒரு கேஸ்லால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட்லக் கைனடிக் ஐடிஓ அந்த கேஸ்ல செக்ஷன் 43BH ஃபார் வைடர் ஆம்ப்ளிடியூட், செக்ஷன் 43B தான் பரந்த கவரேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எதை நோட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 43Bல நோட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன் இன் எனி அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், அதாவது இந்த சட்டத்தில் உள்ள எந்த ப்ரொவிஷனுக்கும் மாறாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருந்தாலும் 43BH அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்அலவன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுங்கிறதா இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதனால இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து நீட் டு கிளாரிஃபை. ஓப்பனிங் பேலன்ஸ் அசான் 31/2023க்கு இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இந்த ஆக்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2023 தான். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள அவுட்ஸ்டாண்டிங்க்கு இந்த டிஸ்அலவன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. அவுட்ஸ்டாண்டிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட்டுக்கு கவர் ஆகுமா? இல்லை, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் புக்டு இந்த P&L மட்டும்தான் அலௌடு அப்படிங்கிறது, சாரி டிஸ்அலௌடு அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒப்பீனியன். ஸோ கேபிட்டல் அசெட் கவர் ஆகாது, கேபிட்டல் அசெட்டுக்கான அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்அலவ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நம்ம கிளாரிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணலாம். அதே சரி, ஓகேங்க, கேபிட்டல் அசெட் நான் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்ல புக் பண்ணல, பட் நான் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்ல புக் பண்றேன்ல, அப்ப அதை டிஸ்அலவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா நோ அப்படின்னு சொல்வேன். ஏன்னா டெப்ரிசியேஷன் ஒரு ப்ரொவிஷன் தான், புக்ஸ்ல நம்ம வைக்கக்கூடிய ப்ரொவிஷன் மட்டும்தான். இது வந்து இந்த அமௌண்ட் நாட் ரிலேட்டட் டு எனி அமௌண்ட் பேயபிள் டு த சப்ளையர். ஸோ ப்ரொவிஷன் ஒன்று வைக்கிறது நம்ம வந்து டிஸ்அலவ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட், சரிங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் நான் பே பண்றேன் ஒரு எம்எஸ்சிக்கு ஒரு 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் நான் மார்ச்ல பே பண்ண வேண்டியது. அப்பதான் எனக்கு அவங்க வந்து ஒர்க் எடுத்து பண்ணி கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் அந்த 50 லட்ச ரூபாய் நான் எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இவங்க தான் பேமெண்ட் பேசிஸ்ல கிளைம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்களா. செக்ஷன் 43BH அப்படிதான், நீ எப்போ பே பண்றியோ அப்போ கிளைம் பண்ணிக்கோன்னு. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஏன் அதை கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொஸ்டின். அதே மாதிரி கிளாஸ்கோ ஸ்மித் கிளைம் கன்சூமர் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அந்த கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி வித்தின் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 43B. ஸோ assessee would be entitled to benefit the deduction of set amount. ஸோ இந்த கேஸ்ல அப்படி பார்த்தால் ஆக்சுவல் பேமெண்ட் வந்து செக்ஷன் 43B படி டிடக்ஷனா அவைல் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம புக்ல அதை எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் பண்ண மாட்டோம், கம்ப்யூட்டேஷனுக்கு மட்டும் அதை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, அடுத்து சப்ளையர் நாட் ரெஜிஸ்டர்ட் இந்த உத்தியம் போர்ட்டல், இவங்களுக்கு கவர் ஆகுமா? இது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, இதையுமே கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணணும். பட் as per provision செக்ஷன் 2N ஆஃப் MSME Act என்ன சொல்லுதுன்னா, சப்ளையர் மீன்ஸ் மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ் which has filed a memorandum
அதாவது யாரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ உத்தியம் போர்ட்டல்ல அவங்க மட்டும்தான் சப்ளையர் அப்படின்னு சொல்லி தான் இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இதுல ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு MSMED ஆக்டோட எந்த பெனிஃபிட்டும் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட், வாட் இஃப் த சப்ளை ரெஜிஸ்டர் MSME? ஓகே, MSMEல டிரான்சாக்ஷன்லாம் இப்போ இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களோட பழைய அவுட்ஸ்டாண்டிங்க்கு இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் நேற்று வரைக்கும் 10 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுனால அவங்களோட பழைய அவுட்ஸ்டாண்டிங்க்கும் நம்ம செக்ஷன் 43BH அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டால் அந்த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கவர் ஆவாங்க. இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் அது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பழைய அவுட்ஸ்டாண்டிங்க்கு நீங்க 43BH அப்ளிகபிள் பண்ண தேவையில்லை, டிசலவ் பண்ண தேவையில்லை. சப்ளையர் இன்னைக்கு சரண்டர் பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, சரண்டர் டேட் ஆஃப் சரண்டர், ஸோ வந்து இன்னைக்கு சரண்டர் பண்ணாலும் அவர் நேற்று வரைக்கும் உங்களுக்கு வந்து 43BH அப்ளிகபிள்ல தான் இருக்காங்க. ஸோ டிசலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? Next. Memorandum number 2/18/2007. ஓகே, 26/8/2008 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெமரண்டம் இஷ்யூ பண்ணி ஒரு MSC வந்து மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஷுட் மென்ஷன் ஆர் கெட் பிரிண்டட் ஆன் தேர் லெட்டர் ஹெட், சப்ளை ஆர்டர் ஷீட், இன்வாய்ஸ், பில், இது எல்லாத்துலயுமே அவங்களோட உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட பையர் வந்து நீங்க MSCங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து ஷுட்ங்கிறத கொடுத்துருக்கிறதுனால அவங்க இதை ஃபாலோ பண்ண அட்லீஸ்ட் இனிமேலாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்பதான் பையர் வந்து டியூ டேட்ல அவங்க பே பண்ண வசதியா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம சிச்சுவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் 10 மார்ச் 2024 ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு MSMEல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, MSCல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. குட்ஸ் அக்செப்டட் அண்ட் பேமெண்ட் டு பி மேட் 15 நாள்ல அன்னைக்கு குட்ஸ் அக்செப்ட் பண்ணதுனால 25ஆம் தேதி நம்ம பேமெண்ட் பண்ணணும் 15 நாள்ல. ஆக்சுவல் பேமெண்ட் இந்த வருஷம் ஆகல, அடுத்த வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் டைம் லிமிட்குள்ள பண்ணல, இந்த வருஷத்துக்குள்ளேயும் பண்ணல, அதனால இந்த வருஷம் டிசலவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் அலோவ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் 3 டைம்ஸ் அப்ளிகபிள் ஆகும். சிச்சுவேஷன் நம்பர் 2, 10/5/2023 சேம் 50 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் MSCட்ட இருந்து. குட்ஸ் அக்செப்டட், 25/5 பேமெண்ட் பண்ணணும். 30/3 அதாவது இந்த வருஷம் எண்டுக்குள்ள பணம் கொடுத்துட்டாங்க. ஸோ பேமெண்ட் டைம் லிமிட்குள்ள பண்ணல, ஆனா இந்த வருஷத்துக்குள்ள பண்ணிட்டாங்க. ஸோ அதனால டிசலவன்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணணும் அந்த பிட்வீன் பீரியடுக்குள்ள. சிச்சுவேஷன் 3, சேம் 10/5 50 லட்சம் ட்ரேடர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்குங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கேஸ். பர்ச்சேஸ் சப்ளையர் வந்து இங்க ட்ரேடர். ஓகேங்களா? குட்ஸ் அக்செப்டட் அன்னைக்கு அக்செப்டட்னு அசீவ் பண்ணிக்கோங்க. 25ஆம் தேதி பணம் கொடுக்கணும், ஆனா பணம் அடுத்த வருஷம் 20 ஏப்ரல்ல தான் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த ட்ரேடர்ஸ் நாட் ஆர் நாட் கவர்டு, இப்போ ட்ரேடர்ஸ்க்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால ட்ரேடர்ஸ் கவர் ஆகல. 43BHல ட்ரேடர்ஸ் வந்து கவர் ஆக மாட்டாங்க. ஸோ டிசலவன்ஸ் எதுவும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டும் ட்ரேடர்ஸ்க்கு கிடையாது. ஓகேங்களா? சிச்சுவேஷன் நம்பர் 4, ஒரு ட்ரேடர் ட்ரேடிங் கன்சர்ன். ஓகேங்களா? அதே 10/5 பர்ச்சேஸ் பண்றாங்க 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருந்து. ஸோ இங்க சப்ளையர் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ 25ஆம் தேதிக்குள்ள அவங்க பணம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, அடுத்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் டைம் லிமிட்குள்ள கொடுக்கல, இந்த வருஷத்துக்குள்ளேயும் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் டிஸ்அலோவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் இயர் அதை எக்ஸ்பென்சஸ் அலோவ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் 3 டைம்ஸ் அப்ளிகபிள். சிச்சுவேஷன் 5, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ஹோல்சேலர். நம்ம முன்னையே சொன்ன மாதிரி தான். ஸோ மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு ஹோல்சேலரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ எனி ஒன், ஓகே, அவங்க வாங்கி அந்த ரீட்டைலருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில என்ன பிரச்சனைனா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் இவங்களுக்கு டியூ டேட்குள்ள பணம் கொடுக்கணும் 15 or 45 டேஸ்க்குள்ள. பட் ரீட்டைலர் இவங்க 2 பேரும் ட்ரேடுங்கிறதுனால ரீட்டைலர் ஹோல்சேலர் கொடுக்குறப்போ அந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ப்ரொவிஷன்ல இருக்கு.
இது பெரிய கிளாஷா இருக்கு. ஏன்னா ரீட்டைலர் ஹோல்சேலர்கிட்ட கொடுத்தா தான் ஹோல்சேலர் எம்எஸ்எம்இ தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் அவைலபிள் ப்ரொவிஷன் படி distributor wholesaler comes under classification of traders, hence 43BH applicable. ஆனா இது கண்டிப்பா கிளாரிபிகேஷன் தேவை. Situation 6. Audit fee provision as on 31/3/2024. எப்பவுமே நம்ம வருஷம் ஆடிட் ஃபீ ப்ரொவிஷன் வச்சிருவோம். அதே மாதிரி சர்வீஸ் எப்போ அது ஆக்சுவலா ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணும்போது தான். ஸோ டியூ டேட்டு 30/9 தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து தான் டியூ டேட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வந்து நீங்க வித்தின் டைம் லிமிட்ல கொடுத்துட்டீங்கன்னா அதை அலோவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் 7. ஸோ பர்ச்சேஸ் 10/5/2023 நம்ம 50 லட்சம் ரூபா. அதே தான் குட்ஸ் அக்செப்டட் அண்ட் பேமெண்ட் டு பி மேட் 25ஆம் தேதி கொடுக்கணும். 29ஆம் தேதி செக் கொடுக்குறாங்க. 31ஆம் தேதி பார்ட்டி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வருஷத்துக்குள்ள பேமெண்ட் ஆயிடுச்சு. அதனால டிஸ்அலவன்ஸ் கிடையாது. எக்ஸ்பென்சஸ் அலோவ் பண்ணிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ண வேண்டியது. சிச்சுவேஷன் நம்பர் 8. 15/3/2024 பர்ச்சேஸ் பண்றாங்க. 50 லட்சம். 30ஆம் தேதிக்குள்ள பணம் கொடுக்கணும். 29ஆம் தேதியே செக் கொடுத்துட்டாங்க. ஆனா பார்ட்டியோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனது 2 ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் தான் கிரெடிட் ஆகுது. இது எந்த டேட் அப்ளிகபிள் ஆகும்? செக் இஷ்யூ பண்ண டேட்டா இல்ல பார்ட்டி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா செக் இஷ்யூ பண்ண டேட் தான் கான்செப்ட். ஓகேங்களா? செக் இஷ்யூ பண்ண டேட் பேமெண்ட் இஷ்யூ பண்ணதாக அர்த்தம். ஸோ எக்ஸ்பென்சஸ் டிஸ்அலவுடு கிடையாது. ஆனா சப்ஜெக்ட் டு ஒன் கண்டிஷன், செக் டிஸ்ஆனர் ஆயிருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 நாள்ல உடனே பிரசன்ட் ஆயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூ. ஸோ அதே சிச்சுவேஷன் செக் 29/3 கொடுத்துருக்காங்க. ஆனா போஸ்ட் டேட்டட் செக் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்க ஆன்சர் என்னன்னா போஸ்ட் டேட்டட் செக் நாட் கன்சிடர் அஸ் அ பேமெண்ட் மேட் ஆன் செக் இஷ்யூடு டேட். ஓகேங்களா? செக் டெலிவரி பண்ண டேட்டும் போஸ்ட் டேட்டட் செக் கொடுத்திருந்தால் டெலிவரி பண்ண டேட் பேமெண்ட் டேட்டா கருதப்படாது. ஓகேங்களா? ஸோ இந்த வகையில நெக்ஸ்ட் இயர் தான் செக் போஸ்ட் டேட்டட் செக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் தான் பேமெண்ட்டும் கிரெடிட் ஆயிருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இயர் டிஸ்அலவுடு, நெக்ஸ்ட் இயர் அலவுடு. இன்ட்ரெஸ்ட் அட் 3% அப்ளிகபிள். சிச்சுவேஷன் நம்பர் 10. சேம் கான்செப்ட். 29ஆம் தேதி செக் கொடுத்துட்டாங்க. ஆனா 1ஆம் தேதி டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. திருப்பி ரீப்ரசன்ட் 2ஆம் தேதி பண்றாங்க. கிரெடிட் டு 4ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகுது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன கேட்டீங்கன்னா செக் இஷ்யூ பண்ண டேட்டு தான், செக் டெலிவரி பண்ண டேட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண டேட்டு. பட் ஆனால் செக் 1ஆம் தேதி நெக்ஸ்ட் இயர் டிஸ்ஆனர் ஆனதுனால ஸோ பேமெண்ட் டேட் திருப்பி ரீப்ரசன்ட் பண்ண டேட்டு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ சிச்சுவேஷன் நம்பர் 11. நான் செட் ஆஃப் பில் டு பில் செட் ஆஃப் பண்ண மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ 10,000 20,000 50,000 1 லட்சம் இப்படின்னு கொடுப்பேன் அப்படின்னு தான் நிறைய பார்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேஸுக்குள்ள எது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஓப்பனிங் பேலன்ஸ் 5 லட்ச ரூபா இருக்குது. பர்ச்சேஸ் இந்த வருஷம் 12 லட்ச ரூபா டோட்டலாக பண்ணியிருக்காங்க. பணம் கொடுத்தது 13 லட்ச ரூபா. ஸோ இப்படிங்கிறப்பல டிஸ்அலவன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ அப்படிங்கிறது தான் இப்போ சிச்சுவேஷன். நம்ம இதுக்கு என்ன ஆன்சர்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் கிவன். அதாவது இந்த பேமெண்ட் இந்த பில்லுக்கு அப்படின்னு நீங்க டீட்டெயில் கொடுத்துட்டீங்கன்னா ரிட்டனா கொடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி எந்த ரிட்டன் கம்யூனிகேஷனும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ப்ரேயர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி நம்ம செட் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அது ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை டிஸ்அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்பர் 12. ஸோ இந்த சிச்சுவேஷன் தான் இதுதான் கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன். இதுக்கு ஆன்சரும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. பட் ஆனால் ஒரு செக்ஷனை கோட் பண்ணி நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 15 மார்ச் 2024 50 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது வரைக்குமே நம்ம 50 லட்சம் ஃபிகர் 1 கோடி எல்லாம் ஃபிகர் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த ஃபிகருக்கான பிரேக்கப் இது வரைக்கும் சொல்லலை. ஒருத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம்னா அது குட்ஸோட வேல்யூ மட்டுமா
டேக்ஸும் சேர்ந்தா இல்ல டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவா அதுல ஜிஎஸ்டி டிசிஎஸ் வேற பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தானே இருக்கும். ஸோ ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம்னா அது நம்ம ஜென்ரலா மீனிங் வந்து இன்வாய்ஸ் வேல்யூ தான். கரெக்டா? அதுல 2.5 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி இருக்குன்னு நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்கேன். 30ஆம் தேதிக்குள்ள பணம் கொடுத்துருக்கணும். நம்ம 29ஆம் தேதியே 25 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம். பார்ட் பேமெண்ட் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? டிடிஎஸும் 50,000 புக்ல எழுதிட்டோம். அது 7ஆம் தேதி கட்ட போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷன்ல புக்கு படி அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் 24.5 லட்சம் ரூபாய். கிளியரா? ஸோ கொஸ்டின் கிளியரா? இன்னும் நான் கொஸ்டின் கிளியர் சொல்லவே இல்லை. சுச்சுவேஷன் கிளியரா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, இந்த சுச்சுவேஷன்ல டிசலவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 25 லட்சமா? அதாவது 50 லட்ச ரூபாய் பில்லுல 25 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன். 25 லட்ச ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங்கா? டிடிஎஸ் கணக்கு எடுத்துக்கல, ஏன்னா அது இன்னும் பணம் கட்டல அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. இல்லைங்க, நான் டிடிஎஸும் புக் பண்ணிட்டேன், 7ஆம் தேதி தான் டியூ டேட், நான் கட்டிடுவேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல 25 ஒரு 50,000, ஸோ அது போக 24.5 லட்சம் தான் புக்ல அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதுதான் நான் பே பண்ண வேண்டியதா அப்படிங்கிறது பார்ட் பி. சி என்ன சொல்லுதுன்னா 22.5 லட்சம். அதாவது நான் ஜிஎஸ்டியை இன்க்ளூட் பண்ணவே தேவையில்லை, ஒன்லி எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட் டு P&L, அதுதான் மேட்ரு. அப்படிங்கிற பட்சத்தில் 22.5 லட்சம் தான் எனக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு ஆப்ஷன் சி சொல்லுது. டி வந்து 22 லட்ச ரூபா, அதாவது ஜிஎஸ்டியும் தேவையில்லை, டிடிஎஸும் தேவையில்லை, அது இல்லாத அமௌண்ட் தான் டிசர்வ் பண்ண வேண்டியது அப்படின்னு ஆப்ஷன் டி சொல்லுது. ஆப்ஷன் இ என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்டியை நான் ப்ரோரேட்டா பேசிஸ்ல பிரிச்சுக்கிறேன், பாதி பணம் கொடுத்துட்டேன், ஸோ பாதி ஜிஎஸ்டி கிடையாது, பாதி ஜிஎஸ்டி இதுல வராது, ஸோ 23.25 லட்ச ரூபாய் தான் என்னோட டிசலவன்ஸ் அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. இதுல எதுங்க கரெக்ட்? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ நான் வந்து ஒரு என்ன செக்ஷனை கோட் பண்ணி சொல்றேன். செக்ஷன் 145A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் determining the income chargeable under the head. ஸோ இன்கம் சார்ஜபிள் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, அண்டர் த ஹெட் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸோ சேல்ஸோ இன்வென்ட்ரியோ நீங்க வேல்யூவேட் பண்ணணும்னா இன்க்ளூட் த அமௌண்ட் ஆஃப் எனி டேக்ஸ், டியூட்டி, செஸ், ஃபீஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். ஆக்சுவலி பெய்ட் ஆர் இன்கர்டு பை த அசஸி டு பிரிங் த குட்ஸ், அந்த குட்ஸை நம்ம லொகேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே சேர்ந்துதான் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல வரும், பர்ச்சேஸ் வேல்யூவேஷன்ல வரும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 145A கிளாஸ் 2ல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தா இன்வாய்ஸ் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, டிசிஎஸ் எல்லாமே சேர்ந்த அமௌண்ட் தான் அவுட்ஸ்டாண்டிங்னு கருதப்பட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டும் டிசலவ் பண்ணப்படும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகே. ஸோ எம்எஸ்எம்இ இது இந்த செக்ஷன் 43BH எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரொமோட்டிங் டைம்லி பேமெண்ட். ஸோ பேமெண்ட் டைமுக்கு எம்எஸ்சிக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க சட்டம் தான். ஆனால் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷனை கருத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு சில வந்து கண்டிப்பா சில சேஞ்சஸும் கிளாரிபிகேஷன்ஸும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதர் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு எம்எஸ்எம்இக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம போன செஷன்ல இதை பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. இதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸோ இல்லை டவுட்ஸோ இருந்தால் டிஸ்கஷன் ஆல்வேஸ் ஓப்பன். தேங்க்யூ.